வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 2 ஹிந்தி சாப்டர் நம்பர் 17 பர்சாத் और मेंढक. பர்சாத் மீன்ஸ் ரெயின், மேண்டக் மீன்ஸ் ஃப்ராக். மழையும் தவளையும். சுனே கஹானி, கதை கேளுங்க. ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சோமரு और கமலி ஜங்கல் घूमने गए. சோமருன்ற பாயும் கமலின்ற கேர்ளும் வந்து பார்த்திங்கன்னா ஜங்கிள்னா ஃபாரஸ்ட்டில் கூம்னே கயேனா சுற்றி பார்க்க போனாங்களாம். கமலி அண்ட் சோமரு வென் ஃபார் எ வாக் இன் த ஃபாரஸ்ட். லவுட்டி சமை உன்ஹே ஜோர் கி பூக் லகி. லவுட்டினா ரிட்டர்ன் வர டைமில் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா பசிச்சு தான். ஜோர் கி பூக் லகி ரொம்ப ஸ்ட்ராங்காக பசி எடுத்து தான். While returning, they felt a strong hunger. उन्हें एक गाय देखी. அங்கே ஒரு பசுவை பார்த்தாங்களாம். காய் மீன்ஸ் கவ், தேக்கி மீன்ஸ் சி. They saw a cow. கமலி நே காய் சே கஹா. கமலின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த காய் கிட்ட கவ் கிட்ட சொல்கிறாங்களாம். கமலி said to a cow, ज़रा सा दूध दे दो, दो भूख மீட்டே. நீங்கள் வந்து எங்களுக்கு பால் கொடுத்தீங்கன்னா, தூத்துனா மில்க்கு, தேதோனா கொடுக்கறது, பால் கொடுத்தீங்கன்னா எங்களுடைய பசி வந்து போக்கிக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாங்களாம். இஃப் யூ கிவ் சம் மில்க் satisfy our hunger. गाय बोली मेरे खाने को घास ही नहीं है. गाय बोली அந்த பசு சொல்லுதான், மேரே கானே கோ என்னுடைய சாப்பாட்டுக்கு வந்து காஸ் ஹி நஹி ஹே, புல், காஸ்னா கிராஸ், புல் வந்து இல்லை, நஹி ஹேனா இல்லை, என்னுடைய சாப்பாட்டுக்கு வந்து இங்கே பில்லே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுதான். தேர் இஸ் நோ கிராஸ் ஃபார் மீ ஈட். मुझे हरी हरी घास खिलाओ तो मैं दूध दूँ. நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப பச்சை பசுமையான பில்லை வந்து கொடுத்தீங்கன்னா, சாப்பிட கொடுத்தீங்கன்னா, கிலாவுங்கன்னா ஃபீட் பண்ணுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா நான் வந்து பால் தரேன்னு சொல்லி அந்த கவு வந்து சொல்கிறாங்க. ஃபீட் மீ க்ரீன் கிராஸ் அண்ட் ஐ வில் கிவ் யூ மில்க். சாப்பிட்றதுக்கு நல்ல பசுமையான புட்களை கொடுத்தா நான் வந்து உனக்கு பால் தரேன்னு சொல்லி அந்த கவு சொல்லுது. கமலி और சோமரு சலே காஸ் லானே. கமலியும் சோமருவும் போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா, எதுக்காகனா காஸ் கொண்டு வர, கிராஸை வந்து எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறாங்க. கமலி அண்ட் சோமரு went to bring grass. पर घास तो सूख कर पीली हो गई थी. ஆனால் பர்னா பட் அந்த காஸ் வந்து கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா சூக்குக்கர் நல்லா காஞ்சி இருக்குது, ட்ரையாக இருக்குது. சூக்குக்கர்னா ட்ரைடு. பீலி ஹோ எல்லோ கலராகவும் சேஞ்ச் ஆகிருக்கு. பட் த கிராஸ் ஹேட் ட்ரைட் அப் அண்ட் டேர்ன்ட் எல்லோ. காஸ் நே கஹா, அந்த கிராஸ் வந்து சொல்கிறது தான், முஜே பானி தே தோ மே கானே லாயக் பனு. அதாவது எனக்கு வந்துட்டு தண்ணி கொடுத்தீங்கன்னா, நான் அதை சாப்பிட்றதுக்கு வந்து தண்ணி கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு நான் சாப்பிட்றதுக்கு அதாவது க்ரீனாக வந்து சேஞ்ச் ஆவேன். அப்போ தான் வந்துட்டு ஒர்த்து டு ஈட்டபிள், அதாவது சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுதான். தண்ணி கொடுத்தா தான் வந்து என்ன ஆகும்னா, அந்த க்ரீனாக இருக்க கிராஸ் வந்து எல்லோவாக இருக்க கிராஸ் வந்துட்டு க்ரீனாக சேஞ்ச் ஆகிட்டு அது சாப்பிட்றதுக்கு தகுதியானதாக மாறும்னு சொல்லி அந்த கிராஸ் சொல்லுது. ஐ வாண்ட் வாட்டர், கிவ் இட் ஸோ ஐ கேன் பி ஒர்த்தி டு ஈட். அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுத்தா சாப்பிட வந்து ஏதுவானதாக மாறும்னு சொல்லி சொல்கிறாங்க. கமலி और सोमरू चले पानी लाने पर नदी तो सूखी हुई पड़ी थी. கமலியும் சோமருவும் என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு தண்ணி கொண்டு வரதுக்காக ரிவருக்கு வந்து போகிறாங்க.
சல்லே பானி அப்படின்னா தண்ணி, நதினா ரிவர். அங்கே பார்த்தா நதியும் வந்துட்டு சுக்கினா ட்ரை ஆகிருக்கு. Kamali and Somaru walked to fetch a water in the river. The river was completely dried. மொத்தமாக அந்த ரிவர் வந்து நல்லா காஞ்சி போயிருக்கு. நதி நே கஹா, அந்த ரிவர் வந்து சொல்லுது, அந்த ரிவர் said, பர்சாத் ஹோத்தோ முஜே பானி மிலே. பர்சாத்னா ரெயின், மழை வந்தால் தான் எனக்கு வந்து தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மழை வந்து சொல்லுதான். Kamali and Somaru, the river said, it is rained, I will get water. If it is rained, I will get water. மழை வந்தால் தான் எனக்கே வந்து தண்ணி கிடைக்கும்னு சொல்லி அந்த மழை வந்து சொல்லுது. கமலி और சோமரு சலே பாதல் லானே. கமலியும் சோமருவும் என்ன பண்ணுறாங்கன்னா பாதல் அந்த க்ளவுடை வந்து கொண்டு வரதுக்காக போகிறாங்க. கமலி அண்ட் சோமரு கோ டு பிரிங் த க்ளவுட். பர் பாதல் தோ பின் பர்சே டங்கே தே. பாதல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஹேங் ஆகிட்டு இருக்குது, டங்கேன்னு தொங்கிக்கிட்டு இருக்குது. பட் த க்ளவுட் டு நாட் ரெயின் வேர் ஹேங்கிங். அது வந்து மழை வந்து பெய்யாமல் அப்படியே தொங்கிக்கிட்டு நிற்குது. டங்கே மீன்ஸ் ஹேங்கிங். பாதல் போலே மேண்டக் டர்டர் போலி தப் தோ ஹம் பர்சேங். அதாவது மேண்டக்னா ஃப்ராக். அந்த ஃப்ராக் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா டர்டர்னு சவுண்ட் போடும். மழை நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக் வந்து ஒரு மாதிரி டர்னு கத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த டர் சவுண்டு கேட்டால் தான் வந்து என்னால் மழை வந்து பெய்ய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளவுட் வந்து சொல்லுது. The cloud said, the frog croaks only, then will it rain. மழை அந்த ஃப்ராகோடைய க்ராக் சவுண்டு வந்து கேட்டால் தான் மழை வந்து பெய்ய வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. கமலி और சோமரு சல்னே மேண்டக் கே பாஸ். கமலியும் சோமருவும் எங்கே போகிறாங்கன்னா மேண்டக் ஃப்ராகு கிட்ட போகிறாங்க. பாஸ்னா நியர். கமலி அண்ட் சோமரு கோ நியர் த ஃப்ராகை தேடி போகிறாங்க. மேண்டக் போலி, த ஃப்ராக் செட், அந்த தவளை சொல்லுது, ஹம் பாகர் நிக்கல்தே ஹே தோ பச்சே ஹமே பத்தர் மார்த்தே ஹே. நாங்கள் வெளியில் வந்தாலே, ஹம்னா நாங்கள், பாகர்னா வெளியில், கம் அவுட் வெளில வந்தாலே பார்த்திங்கன்னா பச்சே ஹமே பத்தர் மார்த்தே ஹே. பச்சேனா குழந்தைங்க, ஹமேனா எங்களை, பத்தர் மார்த்தேங்கன்னா கல்லால் அடிக்கிறாங்க. த்ரோ ஆர் பீட் பை ஸ்டோன். நாங்கள் வெளியில் வந்தாலே குழந்தைங்க எங்களை வந்து கல்லாலே அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தவளை சொல்லுது. த ஃப்ராக் சேட், வென் வி கோ அவுட் இன் த ரெயின் த சில்ட்ரன் த்ரோ ஆர் பீட் பை ஸ்டோன். தோனோ போலே, ரெண்டு குழந்தைங்களும் சொல்கிறாங்க, ஜோ ஹுவா உஸ்கே லியே மாஃப் கரேங். மாஃப்னா சாரி. அதாவது ரெண்டு குழந்தைங்களும் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி செஞ்சதுக்காக நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போத் சேட் சாரி ஃபார் வாட் ஹேப்பண்ட். என்ன நடந்திருந்தாலும் அதுக்கு வந்து நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறோம் சொல்லி சொல்கிறாங்க. அப்சே தும்ஹே கோயி பத்தர் நஹி மாரேங்கே. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்னா நவ், இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை யாரும் வந்து கல்லால் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு குழந்தைங்களும் சொல்கிறாங்க. ஃப்ரம் நவ் ஆன் யூ வில் நாட் பீட் எனி ஸ்டோன். இதுக்கப்புறம் உங்களை யாரும் வந்து கல்லால் அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த ரெண்டு குழந்தைங்களும் அந்த தவளைக்கிட்ட சாரி கேட்குறாங்க. மேண்டக் மான் கையே. மேண்டக் வந்து பார்த்திங்கன்னா மான் கையேன்னா அக்ரி. அதை வந்து அவங்க சொன்னதை வந்து அக்ரி பண்ணிக்குது. மான்னா அக்ரி. और டர்டர்னு சொல்லி சவுண்டு போடுறது. டர்டர் கர்னே லகி. அந்த குழந்தைக்கு சொன்னதை அக்செப்ட் பண்ணிவிட்டு டர்டர்னு சவுண்டு போடுது. டர்டர் சுன்கர், டர்டர்ன்ற அந்த க்ராக்ஸ் சவுண்டை கேட்டதுக்கப்புறம் பாதல் ஆயே और ஜூம்கர் பர்சே.
அந்த சவுண்டை கேட்டதுக்கப்புறம் பாதல் வந்து பார்த்திங்கன்னா மேகம் வந்துட்டு நல்லா நிறைய ஹெவியாக வந்துட்டு மழை பெய்யுது. ஜூம்கர் பர்ஸ்தே அப்படின்னு பர்ஸே அப்படின்னா என்னென்னா நல்லா ஹெவியாக வந்து ரெயினை வந்து கொடுக்குது. நதி மே பானி பஹனே லகா. இப்போ என்ன ஆகுதுன்னா நதியிலலாம் வந்துட்டு நிறைய பானி வந்து அந்த வாட்டர் வந்து ஃபில் ஆகுது. Frog agreed and croaked, started. The cloud come and rained heavily. Water started flowing in the river. இந்த டர்டர் சவுண்டு கேட்டோன்னே மேகம் வந்து நிறைய மழை பெஞ்சு அந்த தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிவருக்கு போகுது. இப்போ வந்து ரிவரில் நிறைய தண்ணி வந்து ஃப்ளோ ஆகுது. कमली और सोमरू ने नदी से पानी लाकर घास की दिया. கமலி அண்ட் சோமரு 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நதி சே பானி லாக்கர் நதியிலேருந்து பானி வாட்டரை வந்து கொண்டு வந்துட்டு கிராஸ்க்கு வந்து தராங்க. கமலி அண்ட் சோமரு brought water from the river and give it to the grass. घास हरी हो गई. இப்போ என்னாச்சுன்னா அந்த கிராஸ் வந்துட்டு எல்லோலேருந்து க்ரீனாக மாறிடுச்சு. கிராஸ் சேஞ்ச் இன்டு க்ரீன். दोनों घास लेकर गाय के पास गए. 2 பேரும் அந்த கிராஸை எடுத்துகிட்டு கவு கிட்ட வந்து போகிறாங்க. both of them bring the grass and gave it to the cow. गाय ने घास खाकर दूध दिया. அந்த கவு வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து பசு வந்துட்டு அந்த புல்லை சாப்பிட்டு காஸை வந்து காக்கர்னா ஈட் சாப்பிட்டதுக்கப்புறம் பால் கொடுக்குது, மில்க் வந்து கொடுக்குது. cow ate the grass and give the milk. कमली और सोमरू ने दूध पीकर अपने घर की राह ले. கமலி அண்ட் சோமரு 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா தூத் பீக்கர், தூத்துனா மில்க்கு, பீக்கர்னா ட்ரிங்க், குடித்ததுக்கப்புறம் அவங்களுடைய வீட்டுக்கு அப்பனே கர்கி ராகு அவங்களுடைய வீட்டுக்கு போகிறதுக்கான வழியை பார்த்து போகிறாங்க. கமலி அண்ட் சோமரு ஆஃப்டர் ட்ரிங்கிங் மில்க் took the way to the home. ஸோ அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.